டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. நம்முடைய அகாடமி சார்பா டிஎன்பிசி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்குமே சேர்த்து 5ஆம் ஃப்ரீ டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி, இந்திய ஆட்சியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இந்திய ஆட்சியல் பற்றி பார்க்கும்போது டிஎன்பிசி குரூப் ஒன் சிலபஸில், அதாவது நியூ சிலபஸில் யூனிட் 4 வந்து கவர் ஆகுது. இதுல இருந்து கிட்டத்தட்ட 40 கொஸ்டின் வந்து கேட்காங்க. நம்ம இந்தியன் பாலிட்டியை எப்படி படிக்கணும், ஏன் நமக்கு இந்த அரசியலமைப்பு வந்து மிக மிக முக்கியமானது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் யூனிட் 5 அதே மாதிரி யூனிட் 6 இந்த ரெண்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். யூனிட் 5 பொறுத்த மட்டும் இந்திய பொருளாதாரம் அதே மாதிரி தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் பற்றி பார்த்துருப்போம். யூனிட் 6 பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டின் வரலாறு பற்றி நம்ம பார்த்துருப்போம். அப்போ யூனிட் 4 பொறுத்த மட்டும் நமக்கு இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நாளைக்கு ஒரு டிசி ஆக போகிறோம், ஒரு டிஎஸ்பி ஆக போகிறோம் அப்படின்னா, நான் இப்போ உங்ககிட்ட பேசுறது, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது, கீழே வந்து கமெண்ட் பண்ணுறது, வீடியோ வந்து ஷேர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்திய அரசியலமைப்பு பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, இதுதான் பண்ணணும், இதை தாண்டி நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நமக்குன்னு சொல்லி பேச்சுரிமை இருக்கு, நம்ம எங்கே வேணா போகலாம், என்ன வேணா பேசலாம், கருத்து சுதந்திரம் இருக்கு. அதே மாதிரி அரசுக்கு எதிராக வந்து செயல்படக்கூடாது. ஆனா அரசுக்கு எதிராக வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது எல்லாமே வந்து அரசியலமைப்பு தான். இப்போ நீங்க நாளைக்கு ஒரு டிசி ஆயிட்டீங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல மக்கள் வந்து போராட்டம் ஏதோ பண்றாங்க அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு போயிட்டு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இது பண்ணக்கூடாது, நீங்க இப்படி பண்ணினீங்க அப்படின்னா இது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது. அதே மாதிரி அந்த சிச்சுவேஷனை நீங்க எப்படி ஒரு நாலேஜபிளா ஹேண்டில் பண்றீங்களோ அதை பொறுத்து அந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியா வந்து சால்வ் ஆகும். அதே மாதிரி நீங்க ஒரு டிஎஸ்பி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நிறைய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும். அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பொறுத்து தான் உங்களுடைய பதவியினுடைய தன்மை, உயர் பதவி வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அரசியலமைப்பு பொறுத்த மட்டும் நீங்க திங்க் பண்ணி பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்புனா என்ன, அதே மாதிரி அரசியலமைப்பின் முகவுரைனா என்ன, அரசியலமைப்பினுடைய முக்கிய கூறுகள்னா என்ன, அடிப்படை கடமைகள்னா என்ன, அதே மாதிரி அரசின் நெறிமுறை கோட்பாடுகள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்குற மாதிரி இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில வந்து பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா, சட்டசபை கூட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நாளே வந்து நம்மளுடைய ஆளுநர் வந்து அந்த சட்டசபையை விட்டு வெளியே போயிட்டாங்க. எதுக்காக வெளியே போனாங்க? ஸோ சம்திங் ஏதோ ஒன்று பண்ணலை அப்படிங்கிறதுக்காக வந்து வெளியே போயிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னக்கூட்டியே வந்து ஆளுநர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சபாநாயகர் கிட்ட வந்து இந்த ரெக்வஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. சபாநாயகர் வந்து இது வந்து நாங்க அப்ப இருந்து இப்ப வரைக்குமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அதனால வந்து நீங்க சொல்றதை எங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க. அப்போ இது எல்லாமே வந்து அரசியலமைப்பு விதிக்கு உட்பட்டது. அதே மாதிரி ஒரு ஆளுநர் சட்டசபைக்கு வராரு அப்படின்னா அதுக்கு என்ன விதி, வெளிநடப்பு செய்தாரு அப்படின்னா அதுக்கு என்ன விதி, சட்டசபையில ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு என்ன விதி அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆர்டிகளுமே வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றிய நிர்வாகம்னா என்ன, அதே மாதிரி மாநில நிர்வாகம்னா என்ன, மாநில சட்டமன்றம்னா என்ன, உள்ளாட்சி அமைப்புகள்னா என்ன, பஞ்சாயத்து ராஜ்னா என்ன, அதே மாதிரி மத்திய மாநில உறவு முறைகள். ஸோ மத்திய மாநில உறவு முறைகள்னா என்ன, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிஸார்டர் நடக்கு அப்படின்னா, அதாவது பேரிடர் நடக்கு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம கிட்ட வந்து ஃபண்ட் இல்லை அப்படின்னா நேரடியாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்க வந்து உங்களுக்கு இவ்வளவு ஃபண்ட் ஒதுக்குதோம், அந்த மக்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் ஏதாவது கொண்டு வராங்க அப்படின்னா அதுலயுமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மாநில நிர்வாகம் அதே மாதிரி மாவட்ட நிர்வாகம் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இது போக அடிப்படை கடமைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை கடமைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்முடைய அகாடமி சார்பா எஸ்எஸ்ஆர் பாலிட்டி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெய்லியுமே வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒவ்வொரு ஆர்டிகிளுமே வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி மிக முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல டெலிகிராம் குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப்லயுமே வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா
அரசியலமைப்பு வந்து மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு குடிமகனுமே வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இதா வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், தேர்தல், இந்திய நிதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், அதே மாதிரி லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம், இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும், அது போக நடப்பு நிகழ்வுகள். ஸோ இதை பத்தின டேட்டா வந்து பாக்குற மாதிரி இருக்கு. அப்போ பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்ப இருந்து இப்ப வரைக்குமே வந்து ஒரு டைம்ல வந்து பெண்கள் இந்த வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல வந்து பெண்கள் என்ன வேலைக்கு வேணா போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரூல்ஸே வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ பெண்கள் எந்த வேலைக்கு போக விருப்பப்படுதாங்களோ அந்த வேலையில அவங்கள வந்து பணி அமர்த்துதாங்க. அதுக்கான குவாலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா தகுதியான நபர்களை வந்து பணி அமர்த்திட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல டிஎன்பிசி குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், எஸ் எக்ஸாமா இருக்கட்டும், பிசி எக்ஸாமா இருக்கட்டும், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, இந்த மாதிரி நிறைய போட்டித் தேர்வுல பெண்கள் தங்களுடைய தகுதியை வளர்த்துக்கிட்டு அந்த தகுதிக்கான அந்த இடத்துல அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தகவல் உரிமை. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம், பிசி எக்ஸாம், இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. அப்போ ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா நேராக தகவல் உரிமை சட்டத்துக்கு வந்து ஒரு மனு போட்டு எப்போ கால்பர் பண்ணுவாங்க, எவ்வளவு வேகன்சி இருக்கு, வயது தளர்வு உண்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் வந்து கேட்காங்க. அப்போ இது வந்து நம்மளுடைய உரிமை. ஸோ இதை பத்தியுமே வந்து பார்க்கும். அதே மாதிரி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுக்குமே வந்து ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். ஓகேவா? நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. இப்போ நம்மளுடைய ஆளுநர் அவர்களுக்கும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்குமே ஸோ தனிப்பட்ட முறைன்னு கிடையாது. ஸோ ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனால வந்து செட் ஆகாது. அப்போ அதுக்கான அரசியலமைப்பு விதி என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றோம், அதுவும் உயர் பதவியில நம்ம அமர போறோம் அப்படின்னா டெய்லியுமே வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். இப்போ சட்டமன்றத்துல வந்து யார் என்ன பேசுறாங்க அதையெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டா வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல மிக கடுமையான திட்டங்கள் வந்து, அதாவது மிக கடுமையான தண்டனைகள் வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ அது என்ன பனிஷ்மெண்ட் சொல்லி பாக்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம டெய்லியுமே அப்டேட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மள அறியாமலே நம்ம அந்த இடத்துக்கு தகுதியா போய்கிட்டு இருப்போம். அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தான் தகுதிப்படுத்திக்கிறணும். அதே மாதிரி நம்ம அளவுக்கு மீறி நம்ம ஆசைப்படுதோம் அப்படின்னா அது என்ன அளவோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பொட்டேஷனல், அதாவது திறனை வந்து வளர்த்துக்கிறணும். ஸோ இதுதான் வந்து மெயின் பாயிண்ட். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நாளைக்கு டிசி ஆக போறீங்க, டிஎஸ்பி ஆக போறீங்க, ஒரு பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ண போறீங்க. அது கிரிட்டிக்கல் பிரச்சனையா இருக்கலாம், ஒரு சிம்பிளான பிரச்சனையா இருக்கலாம். அது எல்லாமே வந்து உங்களுடைய நாலேஜை பொறுத்து தான் இருக்கு. ரொம்ப சிம்பிளான பிரச்சனையா இருக்கும், அந்த இடத்துல நீங்க போய் ஜஸ்ட் நின்னாலே போதும், அது வந்து சால்வ் ஆயிரும். ரொம்ப கிரிட்டிக்கலான பிரச்சனையா இருக்கும், அந்த இடத்துல நீங்க போயிட்டு அசம்பிள் ஆயிட்டு ஒரு சில விளக்கங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். அதுதான், அவ்வளவுதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ இந்திய அரசியலமைப்பை பொறுத்த மட்டும் மக்கள் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது. அதே மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, மக்கள் கிட்ட வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா தகவலுமே வந்து இந்த இந்திய ஆட்சியில வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நிறைய பேர் கேட்டீங்க நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து எப்படி படிக்கணும், எங்க இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 to 12 வரைக்கும் உள்ள இந்தியன் பாலிட்டியை வந்து படிங்க. நீங்க 6 to 10 வரைக்கும் வந்து குடிமியல் பகுதியை வந்து படிப்பீங்க. +1 +2ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்திய அரசியலமைப்பு, அதாவது பாலிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து படிப்பீங்க. ஸோ இது எல்லாமே நீங்க ப்ராப்பரா படிக்கீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி தேர்தல், இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஏப்ரல் மேல வந்து ஒரு எலெக்ஷன் வந்து வரப்போகுது. அந்த எலெக்ஷன்ல வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய ரோல் என்ன, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ரோல் என்ன அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். நீங்க நாளைக்கு டிசி ஆயிட்டீங்க அப்படின்னா இப்போ தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், இந்த மாதிரி ஒரு மாவட்டத்துல நீங்க டிசி ஆக போறீங்க அப்படின்னா உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் வந்து அந்த எலெக்ஷன் வந்து நடத்துற மாதிரி இருக்கும். ஓகேவா? கலெக்டர் வந்து இருப்பாங்க, அதாவது ஐஏஎஸ் வந்து இருப்பாங்க, அவங்க வந்து ஹெட்டா இருப்பாங்க. ஆனா ஃபுல் கண்ட்ரோல் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட இதுல இருக்கும். ஆனா அதை மேனேஜ்மெண்ட் பண்றது, எப்படி ஹேண்டில் பண்றது எல்லாமே வந்து உங்களோட கையில தான் இருக்கும். ஸோ நீங்க டிசி, டிஎஸ்பி அப்படின்னா மிக முக்கியமான பதவி. ஸோ அதை புரிஞ்சு நீங்க இந்த இந்தியன் பாலிட்டியை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த இந்தியன் பாலிட்டியை பொறுத்த மட்டும் வேர் டு ஸ்டடி எல்லாமே வந்து நான் ஸ்கூல் புக்ல இருந்து டிகிரி லெவல் வரைக்குமே வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் போடுறேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள். ஸோ நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் இப்போ சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து சட்டசபையில் வந்து கூட்டம் நடக்கு, ஆளுநர் வந்தாரு, அதுக்கப்புறமா வெளியே போயிட்டாரு அப்படின்னா
அது என்ன விதி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கரண்ட் அஃபேர். ஸோ ரொம்பலாம் போட்டு குழப்பிக்கிறாதீங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் படிச்சா போதும். ஸோ சிலபஸை தாண்டி நம்ம படிக்க போகிறது கிடையாது. சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் மட்டும் நம்ம நல்லா படிச்சா மட்டும் போதும். அதே மாதிரி ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள். ஸோ ஊழல் தடுப்பு நடவடிக்கைலாம் என்ன? இப்போ நீங்க டிசி ஆயிட்டீங்க, உங்களுக்கு கீழே வந்து குரூப் 2, குரூப் டிஏ, குரூப் 4 இந்த மாதிரி ரேங்க்ல உள்ளவங்க வந்து பணியாற்றுவாங்க. நீங்க வந்து ஹெட். அதே மாதிரி நீங்க டிஎஸ்பி ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள், கிரேட் 1 பிசி, கிரேட் 2 பிசி இவங்க எல்லாருமே வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மக்கள் வராங்க, ஏதோ சம்திங் ஒரு மனு கொடுக்க வராங்க அப்படின்னா அந்த மனுவை வாங்கிட்டு நீங்க இவ்வளவு ரூபா கொடுங்க, நான் அப்பதான் வேலை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அந்த அந்த குற்றங்கள் வந்து உங்களோட நாலேஜுக்கு வரும்போது நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் வந்து இதை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள். ஓகே, ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல ரொம்பலாம் வந்து கிடையாது. பட் அங்கங்க ஒரு சில தப்புகள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க பணியில் சேர்ந்ததுக்கு அப்புறமா அது வந்து கம்ப்ளீட்டா வந்து மாற்றணும். ஓகேவா? ஸோ நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கீங்களோ அதே கஷ்டத்தோட போஸ்டிங் போனதுக்கு அப்புறமா மாறாம நான் இப்படி கஷ்டப்பட்டு வந்தேன், பொதுமக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட நீங்க சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு முக்கியமான தலைவராக வந்து போற்றப்படுவீங்க. ஓகேவா? ஸோ பாலிட்டியை பொறுத்த மட்டும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நம்மளுடைய அகாடமி சார்பா எஸ்எஸ்ஆர் பாலிட்டி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து டெய்லியுமே வந்து போஸ்ட் பண்றோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்டேட் ஆகும். சேம் டைம் வந்து பாலிட்டி சம்மந்தப்பட்ட எல்லா குயிஸுமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதுவுமே வேணும் அப்படின்னா டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வேர் டு ஸ்டடி, அடுத்து எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபர்தர் அப்டேட் தரேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்முடைய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ தொகுப்பில் இந்தியாவின் வரலாறு பண்பாடு, அதே மாதிரி இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் இதை பற்றி பார்க்க போகிறோம். அது வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.